இன்றைக்கி வந்து நம்ம நெய்க்கடலை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த கப்புட்ட 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட 1 டம்ளர் கடலைப்பருப்பு. அதுக்கு வந்து 1½ ஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, இது பொரிக்கிறதுக்கு ஆயில், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இந்த கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் இப்போ ஊற வச்சுருவோம். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். கடலைப்பருப்பு அப்போ அதை ஊற வச்சுருந்தோம். ஊற வச்சு இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. அதை 3 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி நல்ல துணி, வாயில் துணியில் போட்டு தொடச்சி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, நல்லா இப்படி தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாமல் இப்படி உலர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு, நல்லா எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு எடுத்து கொஞ்சம் போடுவோம். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுப்போம். நல்லா கொஞ்சம் தண்ணி இருந்தால் படப்படன்னு பொரிஞ்சிரும், வெளியில் வந்துடும். அதனால் தண்ணி வந்து இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும். தண்ணியே இருக்கக்கூடாது, படப்படப்படன்னு பொரிஞ்சிரும். அதனால் நல்லா தண்ணியை தொடச்சி எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் அடங்கவும், இந்த நுரையாக வருதுல்ல, இதெல்லாம் நல்லா அடங்கவும் நம்ம எடுக்கணும். வந்து எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். ரொம்ப கருக விட்டோம்னா ரொம்பவும் கருப்பாயிரும். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா நிறம் மாறும். நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறம் மாறும். அதனால் கொஞ்சம் நிறம் இப்படி இருக்கும்போதே நீங்கள் எடுத்துருங்க. கலரு இந்த கலரில் இருக்கும்போதே எடுத்து வெளியில் வச்சுருங்க. வெளியில் வைக்கவும் கொஞ்சம் நிறம் மாறும். இதே மாதிரி எல்லா பருப்பையும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். பருப்பையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதுலேயே வந்து இந்த ஆயில்லையே நம்ம கறி லூசியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த கரண்டியில் கூட வச்சு உள்ளே இப்படி வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். பாத்திரத்தில் கொட்டி நம்ம எல்லாத்தையும் போட்டு கூலிக்க வச்சுக்கிடுவோம். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம். சின்ன குழந்தைங்க இருந்தால் சுருக்கமாகவே போட்டுக்கோங்க வத்தல் பொடியெல்லாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சும்மா சுருக்கமாக கொஞ்சம் போட்டுக்கோங்க, போதும், ரொம்ப போட வேண்டாம். இதை வந்து நம்ம நல்லா குலுக்கி விட்டுருவோம். கருவேப்பிலை கூட நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தூள் பண்ணி கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா 1 ஸ்பூன் எடுத்து கிளறி விட்டுருங்க. நம்மளுக்கு நெய்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லீவாக இருக்கிறதுனால இது ஈவினிங் டயத்தில் செய்து கொடுத்துட்டு ஒரு டீ காஃபி கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டிஷ்ஷு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.